Hey guys, welcome to Yazhus Musings with me Arun. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எந்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபியும் கிடையாது. ஏன்னா வந்துட்டு சென்னையில் மறுபடியும் லாக்டவுன் இம்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சில பேசிக்கான காய்கறிங்க, சில மீட் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுருந்த காய்கறியை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியாக ஸ்பீடாக எப்படி ஒரு சாம்பார் செய்யலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து அரைச்சி விட்ட சாம்பார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் அண்ட் டெய்லி வீட்டில் செய்கிற ஒரு ரெசிபி தான். பட் இருந்தாலும் நான் வந்துட்டு என்னோடய வே ஆஃப் மேக்கிங் சாம்பார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, என்னென்ன மாதிரிலாம் நான் காய்கறி போட்டு செய்ய போகிறேன் அப்படிங்கிறத வந்து வாங்க பார்ப்போம். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 எடுத்திருக்கேன். அப்புறம் துவரம்பருப்பு ஒரு 1/4 கப்பு ஊற வச்சு தனியாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு முருங்காவை வந்து நல்லா இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டியிருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளி தான் இருந்தது, அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு ஒரு 2 கேரட்டு, உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம சாம்பாரில் சேர்க்க போகிற காய்கறிங்க. அண்டு மசாலா அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கிட்ட வந்து உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து மல்லி விதைங்க, அப்புறமா 1 டீஸ்பூன் கிட்ட வந்துட்டு அந்த வெந்தயம், அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த காய்கறி, துவரம்பருப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு குக்கரில் சேர்த்தாச்சு. இது கூட வந்து மஞ்சத்தூள், வெந்தயம், பெருங்காயம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக அந்த காய்கறியெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிட போகிறோம். ஸோ இந்த அளவு தண்ணி போதும். அப்புறமா தண்ணி வந்து பார்த்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு மூடி போட்டு இப்போ மூடிட்டு அண்ட் ஒரு 6 விசில் வர அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம சாம்பாருக்கு வந்துட்டு காய்கறி பருப்பு எல்லாத்தையுமே குக்கரில் வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவுக்கு தேவையான பொருளை வந்துட்டு ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து அந்த லைட்டாக ஃப்ளேவர் நம்மளுக்கு வெளில வர வரைக்கும் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் வந்துட்டு ஒரு ட்ரை பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற சாம்பார் பவுடராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயில் இருக்கிற மாய்ஸ்சர்லாம் போய் கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகி இந்த நம்ம போட்டிருந்த இன்க்ரீடியன்ஸோட கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்போட வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா தனித்தனியாக பிளெண்ட் ஆகி நிற்கிது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவரும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக வெளில வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த காஞ்ச மிளகா, மல்லி விதை, வெந்தயத்தோட ஃப்ளேவர் எல்லாமே வந்துட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்புலாம் கூட கொஞ்சம் ப்ரௌன் ஆகிருக்கு அண்ட் உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் அப்படியே ப்ரௌன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இதை ஒரு மசாலா பவுடராக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாக்கும் வந்து ட்ரை ஃப்ரை பண்ணி அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆற வச்சுருக்கோம். அண்ட் குக்கர்லேயுமே வந்துட்டு காய்கறிலாம் வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக ஒரு பொரியல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கும் மீல் மேக்கரும் போட்டு பொரியல் செஞ்சுக்கிறேன். ஸோ கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அதில் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் தூவிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ தண்ணியும் சேர்த்துட்டு நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணிக்க போகிறேன். பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடாயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக குக் ஆகிடும் சீக்கிரமாக. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு குக்கரில் வந்துட்டு காய்கறி பருப்பு எல்லாத்தையுமே வந்து வேக வச்சாச்சு. இன்னொரு சைடு வந்து பொரியலுக்கும் உருளைக்கிழங்கும் மீல் மேக்கரும் வெந்துட்டுருக்கேன். இன்னொரு இதில் நான் சாதமும் வச்சுட்டேன். அண்ட் நம்ம காய வச்சுருந்த மசாலாவை அரைச்சி பவுடராகவும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இதெல்லாம் ரெடியானதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலையே வந்துட்டு. ஸோ இந்த கேப்பில் வந்துட்டு நான் எதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா வந்துட்டு லாஸ்ட் வீக்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இதை பற்றின டாபிக்ஸ் ரிலேட்டடான மீம்ஸு கண்டென்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா அள்ளி விட்டு தெளித்து விட்டுருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இதில் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு நம்மளில் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஸ்லேவ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நிறைய ப்ரோக்ரெசிவான விஷயம், நிறையா கலாச்சு மீம்ஸு அதெல்லாம் கூட வந்துட்டு நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து இருந்துச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா வந்துட்டு நம்ம நிறைய விஷயம் சோஷியல் மீடியாவில் தான் பண்ணுறோம். முதல்ல எத்தனை பேர் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு கூட இருக்கிறவங்க கிட்ட, அப்பா அம்மா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, பசங்கக்கிட்ட வந்து எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் பேசுகிறதுக்கு. we are just glued to some kind of a devices அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு மதர்ஸ் டே வந்துட்டால் போதும் எல்லாம் அன்னையர் தின வாழ்த்துக்கள்னு சொல்லி நம்ம ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் எல்லாத்துலேயுமே தெரிக்க விட தெரியுமோ தவிர நம்ம வந்துட்டு அம்மா கிட்ட போய் பேசுகிறது கூட கிடையாது. அதே மாதிரி அப்பா கிட்ட போய் நம்ம பேசுகிறதும் கிடையாது. ஃபாதர்ஸ் டே விஷயம் எல்லாமே வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தான் இருக்கும்.
அண்ட் நிறையா பேர் எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் வீட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அப்துல் கலாம் வந்து ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருப்பார், எந்த ஒரு பெரிய சேஞ்ச், எந்த ஒரு பெரிய ரெவல்யூஷன் ரிஃபார்ம் வரணும்னா கூட வந்துட்டு அது ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃப்குள்ளே வரணும், அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்குள்ளே வரணும். ஸோ நம்ம வீட்டில் வந்து ஆர்டர் அண்ட் பீஸ் எல்லாமே இருந்ததுன்னா நம்ம நாடும் வந்து பீஸ்ஃபுல்லாக ஆர்டராக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு நாட்டு மக்களாக இருக்கோமோ தவிர அது வேற நம்ம வேற அப்படிங்கிறது என்றைக்குமே கிடையாது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் பற்றி நிறைய பேர் என்னை கூட பேச சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அதில் அந்த ஈடுபாடே வரல. ஏன்னா வந்துட்டு சும்மா பேசுகிறதுல இல்லை, எல்லாமே வந்து செயலில் தான் இருக்குது. ஸோ இந்த லாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா வந்துட்டு அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸோ 3 days ஒன்ஸோ முடிஞ்சால் டெய்லி கூட வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவேன். த்ரூ வீடியோ காலாக கூட நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு ஏக்கமோ இல்லை எதுவுமே வரக்கூடாது. ஏன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க வந்து நம்ம வந்து வேலை பணம் சம்பாதிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து நம்ம தாட்டை வந்துட்டு இன்வால்வ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வந்துட்டு உறவுகள் மெயினாக ரிலேஷன்ஷிப்ஸில் வந்துட்டு நம்ம கோட்டை விட்டுறோம். அப்புறம் ஒரு 50 வயசு தாண்டினதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறோம் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க நமக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து டைட் பண்ணோம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நம்ம இந்தியாவோட சொசைட்டியோட ஒரு நார்மே வந்து பார்த்திங்கன்னா இந்த உறவுகள் தான். ஸோ இது வேறு எந்த கண்ட்ரிலையுமே இருக்காது. இந்த உறவுகளோட இந்த டீப் ரூட்டட் அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து வேறு எந்த கண்ட்ரிலையுமே எந்த கல்ச்சர்லையுமே கிடையாது. நம்ம இந்தியன் கல்ச்சரில் கண்டிப்பாக அது இருக்குது. ஸோ அதை முதல்ல நம்ம காப்பாற்றுவோம், மற்றது எல்லாமே வந்து தானாக நடக்கும். அண்ட் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். நாட் பிகாஸ் ஹி ஹாஸ் ஆக்டட் இன் தோனி மூவி ஆக்ட் பண்ணதுனால மட்டும் கிடையாது. பட் ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னோட ஒரு வயசு தான் பெரியவர், 1986 பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் டெஃபினெட்லி ரெஸ்ட் இன் பீஸ் சுஷாந்த். அண்ட் இதே மாதிரி டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அண்ட் நிறைய அந்த ஆங்ஸைட்டி அதுவும் இந்த டைம் ஆஃப் லாக்டவுன் பீரியட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதே நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ தாட்ஸை டைவர்ட் பண்ணுங்கள், நிறைய புக்ஸ் படிங்க. நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறதுல இல்லை நம்ம லைஃபு. சோஷியல் மீடியாலையும் இந்த நீங்கள் சோஷியல் மீடியா எனி கைண்ட் ஆஃப் சோஷியல் மீடியா ஃபார் தட் மேட்டர். நான் ஃபேஸ்புக்கில் இல்லை அப்படின்பாங்க பெருமையாக வந்துட்டு, ஆனால் பின்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறது கூட தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு ஃபேக்ட்ஸை தான் எழுதுகிறான், அதை உட்காந்து நம்ம அடிமை மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தவிர நம்மளாம் ஒன்றுத்தையும் உருப்படியாக யோசிக்கிறதே கிடையாது. அண்ட் லிட்ரேச்சர் நிறையா படிங்க. அண்ட் தமிழ் லிட்ரேச்சராக இருக்கட்டும், இங்கிலீஷ் லிட்ரேச்சராக இருக்கட்டும், சிறுகதைகள் நிறையா படிங்க. ஸோ இமேஜினேஷன் வந்து வளர்த்துக்கோங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பண்ணிங்கனாலே வந்துட்டு உங்களோட மன அழுத்தம் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். குக்கர் விசில் வந்துருச்சு. அண்ட் இப்போ போய் நம்ம சமையலாக பார்ப்போம். ஓகே, இப்போ நம்மளோட சாம்பார் பார்த்தீங்கன்னா பருப்பு காய்கறி எல்லாமே நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இது கூட வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டம்ளர் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளோட சாம்பாரும் ரெடி ஆகிடும். ஸோ இந்த கேப்பில் வந்து நான் போய் இந்த உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் பொரியலை வந்து நான் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கும் மீல் மேக்கரும் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் உப்பு எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். அண்ட் ஊற வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்துட்டு ஒரு மைக்ரோவேவ் அவனில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்மளோட உருளைக்கிழங்கு மீல் மேக்கரையும் அவன் உள்ள வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு நம்ம சாம்பார் இப்போ நம்மளோட சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி அப்படியே அங்கங்கே பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பவுடரை வந்துட்டு சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே இன்றைக்கி நான் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு ஆட். ஸோ நம்ம உப்பும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக காரம் வேணும் அப்படின்னா வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட வந்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் அந்த ரெட் கலரும் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ எனக்கு எப்பயுமே வந்து சாம்பார் வந்து ரெட் கலரில் இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட வந்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட வந்துட்டு இது மிளகாத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது வந்து ஒரு கொதி கிட்ட வரட்டும், அங்கங்கே அந்த பபுள்ஸ் வரட்டும். ஸோ பபுள் வந்த உடனே வந்துட்டு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு தாளித்து இந்த சீரகம், கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து இதில் போட்டு எடுத்துட்டோம்னா நம்ம சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆகிடும். அண்ட் இந்த மீன் டைம்
10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு நம்மளோட உருளைக்கிழங்கு பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு ஃபீஸ்ட் தான். ஓகே, இப்போ நம்ம சாம்பார் பார்த்தீங்கன்னா அங்கங்கே லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கரெக்டாக தாளித்து போட்டுடலாம். ஸோ நான் இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, சீரகம், அப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸோ தாளித்து இது பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளோட சாம்பார் ரெடி. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக கொத்தமல்லி போட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணி இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டோன்னா அதோட சாம்பார் ரெடி. அந்த குக்கரில் வந்துட்டு சாதமும் வந்துட்டு வச்சாச்சு. ஸோ இனிமேல் சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. இல்லை அந்த உருளைக்கிழங்கு பொரியல் இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் போகணும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு வெறும் சாப்பிட்றது மட்டும்தான் நம்மளுக்கு இப்போ வேலை. ஃபைன். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வந்து ஓவர். சாதமும் ரெடி அண்ட் சாம்பாரும் ரெடி அண்ட் உருளைக்கிழங்கும் மீல் மேக்கர் பொரியலும் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் அந்த மைக்ரோவேவ் அவனில் வச்சதுனால கொஞ்சம் ஸ்லோ குக்கிங் தான் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுவும் இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து ஓவர் த குக்கிங் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் இதில் எனக்கு சமைச்சிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா நான் சோஷியல் மீடியா வேறு நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிட்டேன். எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணும், இந்த வீடியோவே நீ ஒரு சோஷியல் மீடியாவில் தான்டா போடுற, ஸோ சோஷியல் மீடியா தோணை இல்லாமல் இந்த மெசேஜை கூட உன்னால் கன்வே பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்கோம். எது ஒன்றுமே வந்து ஒரு அளவோடு நம்ம யூஸ் பண்ணணும். அளவுக்கு மீறினால்தான் வந்துட்டு சாப்பாடு கூட வந்து விஷமாயிடும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நாமளே ஒரு கேள்வி, இன்ஃபேக்ட் நானே என்னை கண்ணாடி பார்த்து கேட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. நானே நிறைய சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவன் தான். பட் என்ஷூர் தட் நம்ம வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன்ஸ் வந்து இருக்குது. நிஜமாகவே ஒரு மனுஷனோட போய் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சுஷாந்தோட கேஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லா இடத்துலையும் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் அவர் தனிமையில் தான் வந்து இறந்தார். ஸோ தனியாக இருக்கிறதுக்கும் தனிமையில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. லோன்லி அண்ட் பீயிங் அலோன் அப்படின்னு இருக்கு. லோன்லின்றது வந்துட்டு ஒரு ஃபீலிங். அது வந்துட்டு நம்மளை சுற்றி ஒரு 100 பேர் 200 பேர் இருந்தால் கூட வந்துட்டு யாருமே இல்லாத மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணும். அதுதான் லோன்லி. பீயிங் அலோன்னா வந்துட்டு ஃபிசிக்கலாகவே நம்ம தனியாக இருக்கிறது. ஸோ ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன்ஸ் வந்துட்டு வச்சுக்கோங்க. நம்ம லைஃப்க்கும் நல்லது, நம்மளோட தாட்ஸ் அண்ட் மைண்டுக்கும் வந்து ரொம்பவும் நல்லது அது வந்துட்டு. அண்ட் இதோட நம்ம இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த சாம்பார் அண்ட் உருளைக்கிழங்கு என்னோட மேக்கிங் பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்பீடான மேக்கிங் தான். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக உங்களோட வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அண்ட் நிஜமாவே அது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் பூஸ்டராக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட வந்துட்டு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் சைனிங் ஆஃப். பை பாய் அருண்.